கல்யாணம்லாம் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. என்ன நான் போனாக்க என்னை திரும்பிக்குவாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக மட்டமாக நினச்சி பேசுகிறாங்க. இப்போ டாக்டர் பட்டம் அந்த அவார்டெல்லாம் வாங்கி டிவிலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கடவுளே ன்னு சொல்லி தொட்டு கும்பிட்றாங்க. காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அங்கேக்கு எங்கே போனாக்க காப்பி, டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் போகாத சுடுகாடு இல்லை. ஒரு பெரிய ஒரு ஆசாரியார் சாக ஒரு வாரம் இருக்க வந்து சொன்னார். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் மைங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை, நீங்களே அடக்கம் பண்ணின்னு சொல்லி 2000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு. கரெக்டாக ஒரு வாரத்தில் அவர் இறந்து போயிட்டார். கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன், மறுநாள் அவர் மனைவி இறந்து போச்சு. அதே மாதிரி நானே ஏற்றி போய் அடக்கம் பண்ணி 12,000 ரூபா செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி செஞ்சு அதே மாதிரி பம்ப நாளோட்டில் ஒரு அம்மா வயசானம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா சொல்லிட்டு செத்துருக்கு. நான் செத்தாக்க 5 பேர் செட்டியாக இருக்கார், காசு வாங்க மாட்டார், நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஏற்றி கொண்டு இறக்கி குளிப்பாட்டி என்னை கொண்டு செய்கிற கடமை செஞ்சு கொண்டு அடக்கம் பண்ணிருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி கொண்டு செஞ்சேன்.